ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 24 நவம்பர் 2024. உயர்ந்த சத்குரு, சுப்ரீம் சத்குரு நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, जब अपने कर्मों और संकल्पों का खाता क्लियर रखेंगे तब संपूर्ण व सफलता मूर्त बन सकेंगे. பாபா புரிய வைக்கிறாங்க, எப்பொழுது நீங்கள் உங்களுடைய கர்மங்களை, செயல்களையும் மற்றும் எண்ணங்களினுடைய கணக்கை தெளிவாக வைத்துக் கொள்வீர்களோ, சோ அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை, உள்ளொன்று வெளியொன்று அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லை அப்படின்னா பாபா புரிய வைக்கிறாரு, சம்பூர்ணமான வெற்றி நிறைந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். अगर अपना ही हिसाब चुकता नहीं कर सकते तो दूसरों के कर्म बंधन व दूसरों के हिसाब किताब को कैसे चुकता करा सकेंगे. பாபா நம்ம கேட்கிறாரு, இப்போ உங்களுடைய கர்ம கணக்கையே உங்களால முடிக்க முடியல அப்படின்னா பிறகு நீங்க மற்றவர்களுடைய கர்ம கணக்கை எப்படி முடிக்கிறதுக்கு உதவி செய்வீங்க? நீங்களே இன்னும் தடையை வென்றவர்களாக ஆகலன்னா உங்களால எப்படி விக்ன விநாசக் பிறருடைய தடைகளை அழிக்க முடியும்? इसलिए எனவே सारे दिन में जो हुआ उसे नॉलेज की शक्ति और याद की शक्ति. எனவே முழு நாளில் என்னவெல்லாம் நடந்ததோ அதை ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்துடன் மற்றும் நினைவின் சக்தியின் உதவியுடன் இது ரெண்டையும் பிரயோகம் பண்ணி முடிச்சுடுங்கிறார். அன்னன்னைக்கு கணக்க அப்பப்ப முடிச்சிடுங்க. ஒன்று நம்முடைய பழைய கணக்கு இந்த ஆத்மாவோடு இருக்கின்றது, அதையே நம்ம முடிக்கணும். மற்றும் கூடவே பாபா என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, ஞான யோகத்தின் சக்தியின் மூலமாக உங்களுடைய கணக்குகளை அவ்வப்பொழுது முடித்து விடுங்கள். विल पावर और कंट्रोलिंग पावर से मिटाकर अपने रजिस्टर को साफ रखना, रोज साफ रखना चाहिए. அதன் கூடவே இன்னும் 2 சக்திகளை பாபா சொல்றாரு. வில் பவர் ஒரு உறுதித்தன்மை மற்றும் கண்ட்ரோலிங் பவர் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலமாக உங்களுடைய ரெஜிஸ்டரை அப்பப்போ கிளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்ததுன்னா தாராள கர்மம் செய்ய மாட்டோம், தாராள சங்கல்பம் வராது. மற்றும் அதில் வில் பவரும் இருக்கணும். நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன். ஸோ இப்படி நீங்க உங்களுடைய ரெஜிஸ்டரை நீங்க தினமும் செக் பண்ணுங்க, தினமும் கிளீன் பண்ணிடுங்க. அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய கர்ம கணக்கை நீங்கள் சுலபமாக முடித்து விடலாம். அதனால சேவையில வெற்றிக்கான இன்னொரு சூக்ஷ்மமான விஷயத்த பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. நீங்க எப்போ அது போல கர்ம கணக்குகளில் இருந்து, பந்தனங்களில் இருந்து விடுபட்டுங்களோ அப்பதான் உங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால தினமும் செக் பண்ணுங்க. தினமும் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுல தூங்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட ரிப்போர்ட் கொடுக்கறோம், லெட்டர் எழுதுறோம். இதுவும் நம்முடைய தினச்சரியாவில் ஒரு பாயிண்ட் இருக்கு. தினசரி அட்டவணை இருக்கு இல்லையா, நான் ஒரு பிராமன், ஒரு பாபா குழந்தை, நான் என்னென்ன செய்யணும்னுட்டு அதுல இதுவும் இருக்கு. தினமும் இரவு உறங்க போவதற்கு முன் நம்முடைய அன்றைய நாளினுடைய கணக்கு வழக்கை பாபாவிடம் ஒப்படைக்க வேண்டும். லெட்டர் எழுதணுங்கிறவங்க லெட்டர் எழுதலாம். ஆக நம்முடைய தினசரி சோதனை என்பது மிக மிக அவசியம். பாபாவினுடைய நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள மாணவராகவும் குழந்தையாகவும் இருந்து இந்த ஒரு கட்டளையை நாம் சரிவர கடைபிடிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.